வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். மருத்துவ காப்பீடு திட்டம் இந்தியாவில் 50% மக்களையே சென்றடைந்துள்ளது. ஜிப்மர் விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கவலை. புதுவை மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென சட்டசபையில் அரசினர் தீர்மானம் நிறைவேறியது. சிறப்பு மாநில அந்தஸ்து கோரி காங்கிரஸ் வெளிநடப்பு. முதல்வர் அலுவலக அதிகாரிகளால் வேதனைப்பட்ட எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் ராஜினாமா அறிவிப்பு. சட்டசபையில் வருத்தம் தெரிவித்தார் முதல்வர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். மருத்துவ காப்பீடு திட்டம் முழுமையாக மக்களை சென்றடைய வேண்டும் என ஜிப்மர் பொன் விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். புதுவை ஜிப்மர் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தின் நிறைவு விழா வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரணாப் முகர்ஜி விழா மலரை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், சுகாதார காப்பீடு திட்டம் 50% அளவிலேயே மக்களை சென்றடைகிறது என்றும் மீதமுள்ள மக்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் சென்றடைய வேண்டும் என வலியுறுத்தினார். ஜிப்மர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வுகள் புதுவையை சார்ந்தது மட்டுமல்லாமல் தேசிய அளவில் சென்றடைய வேண்டும் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஆளுநர் A.K. சிங், அந்தமானில் ஜிப்மர் கிளையை துவக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, ஜிப்மரின் செயல்பாடுகளை கடந்த 50 ஆண்டுகளாக நேரில் பார்த்து பெருமைப்படுவதாகவும் ஜிப்மர் மருத்துவமனையால் தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த மக்கள் மிகுந்த அளவில் பயன்பெற்று வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இவ்விழாவில் மத்திய சுகாதாரத்துறை வளர்ச்சி அமைச்சர் ஹர்ஷவர்தன், சுகாதாரத்துறை செயலாளர், ஜிப்மர் நிர்வாக அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் பொன் விழாவில் பங்கேற்க வந்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை விமான நிலையத்தில் ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்றனர். ஜிப்மர் பொன் விழாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுவை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவரை ஆளுநர் A.K. சிங், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஜிப்மர் அதிகாரிகள் வரவேற்றனர். இதன் பின்னர் அவர் விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் ஜிப்மர் சென்று பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றார். இவ்விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், ஆளுநர் A.K. சிங், முதல்வர் ரங்கசாமி, மத்திய சுகாதார செயலர் லோவ் வர்மா மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு புதுவை மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. As much money as it was required to be spent. Even today, when we compare with not the developed world, but of contemporary level of development like India, especially the BRICS, we find that our healthcare facilities are much less compared to theirs. There are 7 hospital beds per 10,000 population in India, while it is 23 in Brazil, 38 in China, and 97 in Russia. There are 7 physicians per 10,000 population in India, compared to 19 in Brazil, 15 in China, and 43 in Russia. Those schemes like the National Rural Health Mission have improved service delivery in India. Health services are still constrained by its reach and quality. Primary health care is critical as it reduces the need for tertiary care. Public financing for health care in India is less than 1% of the world's total health expenditure. Even we are well below the desired level of 3 to 4% of our GDP.
As Indians are the sixth humanity, these figures have relevance. Our expenditure levels have to rise significantly to ensure universal health coverage. Health for all is a maxim that needs to be put into practical practice immediately. Most developed nations of the world have proficient healthcare schemes to take care of the medical needs of population. We need to study these systems without blindly copying them. Our country, due to the sheer size of population, diversity, and various cultural milieux, has to follow a model that best suits our needs. The power of technology has to be utilized in a meaningful way in the health sector. The telemedicine project, which uses satellite technology, connects remote health centers with super specialty hospitals for expert consultation to reach the needy and underserved. India is a global leader in information technology. We should require no further prodding to put in place such innovative solutions to take care of the medical needs of our vast population. புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி சட்டசபையில் அரசினர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் வெளிநடப்பு செய்தனர். புதுவை சட்டசபையில் அரசின் தீர்மானத்தை முதல்வர் ரங்கசாமி முன்மொழிந்து பேசுகையில், புதுவை யூனியன் ஆட்சி பரப்பானது மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால் இந்த சட்டசபையில் நிறைவேற்றப்படும் எந்த சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் எதுவானாலும் மத்திய அரசின் அனுமதி பெற்று செயல்படுத்தும் சூழ்நிலை இருப்பதால் இங்கு செயல்படுத்தப்படும் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியவில்லை என்றும், அரசு துறைகளில் குரூப் 1 மற்றும் 2 நியமனத்திலும் பதவி உயர்விலும் மத்திய அரசின் அனுமதியை நாட வேண்டியிருப்பதால் காலத்தோடு அரசு ஊழியர் பணியிட நியமனத்தை செயல்படுத்த முடியாத நிலைமை ஏற்படுகிறது என்றார். புதுவை மாநிலத்திற்கென தனி கணக்கு துவங்கப்பட்டுள்ளதால் மத்திய அரசால் வழங்கப்பட்ட மானிய உதவிகள் குறைந்துவிட்டன. மற்ற மாநிலங்களைப் போல் அனைத்து அதிகாரங்களை கொண்ட மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசை வலியுறுத்தி அரசினர் தீர்மானத்தை முதல்வர் ரங்கசாமி முன்மொழிந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரசார் புதுவைக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து மட்டுமே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வெளிநடப்பு செய்தனர். இதன் பின்னர் அரசினர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினரிடம் முதல்வர் அலுவலகம் தவறாக நடந்து கொள்வதாக ஆவேசப்பட்ட எம்எல்ஏ லட்சுமி நாராயணனிடம் முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் வருத்தம் தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் வெள்ளிக்கிழமை சபை அலுவல் துவங்கியதும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயண் தனது தொகுதி மின் இணைப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கு முதல்வர் வரவில்லை என்பதற்காக அதனை ரத்து செய்து தன்னை முதல்வர் அலுவலக அதிகாரிகள் அவமானப்படுத்தி விட்டதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக ஆவேசப்பட்டார். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலக அதிகாரிகளின் தவறான செயல்பாடுகளுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக கூறியதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணனை சபாநாயகர் சமாதானப்படுத்தினார். செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக சென்ற மங்கள்யான் வெற்றி பெற்றதையொட்டி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு புதுவை சட்டசபையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக இஸ்ரோ அனுப்பிய மங்கள்யான் வெற்றி பெற்றதற்கு பாராட்டுகள் இந்தியா மட்டுமன்றி உலக நாடுகளில் இருந்தும் குவிந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் புதுவை சட்டசபையில் கேள்வி நேரம் முடிந்ததும் முதல்வர் ரங்கசாமி ஒரு அறிவிப்பு ஒன்றை வாசித்தார். மங்கள்யான் வெற்றி பெற பாடுபட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு புதுவை சட்டசபை பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மேஜையை தட்டி தங்கள் வாழ்த்தை தெரிவித்தனர். சென்டாக் போலி சான்றிதழ் மோசடி தொடர்பாக அதிகாரிகளின் கிடுக்குப்பிடியில் மேலும் ஒரு சில மாணவர்கள் சிக்கலில் உள்ளனர். புதுவை சென்டாக் மாணவர் சேர்க்கையில் போலி சான்றிதழ் புகார்கள் எழுந்துள்ளது. இதனால் 6 பேர் குழு அரசால் அமைக்கப்பட்டு அனைத்து மாணவர்களின் சான்றிதழ்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இதில் மேலும் சில மாணவர்கள் போலி சான்றிதழ் கொடுத்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சிலது சான்றிதழ்கள் சந்தேகத்திடமாக இருப்பதால் கண்டறியப்பட்டு அவர்கள் உரிய உண்மை சான்றிதழ்களுடன் விசாரிக்க நேரில் தாசில்தார் அலுவலகம் வருமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்டு உள்ளது. இதனால் கலக்கமடைந்துள்ள மாணவர்கள் சிலர் விசாரணைக்கு ஆஜராகாமல் தங்கள் இடத்தை காலி செய்ய முடிவு செய்து
செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதிகாரிகளின் கிடுக்குப்பிடியால் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரியில் மேலும் காலி இடங்கள் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வெளியான சென்டாக் நிர்வாக தகவலின்படி அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டதாக கூறப்பட்ட சில தனியார் கல்லூரிகளில் தற்போது திடீரென காலி இடம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. போலி சான்றிதழ் கொடுத்து கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் சிலர் அரசின் கெடுபிடி நடவடிக்கையால் அதை திரும்ப பெற்று ஊரிலிருந்து தலைமறைவாகிவிட்டார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் காலியிடம் தொடர்பான விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன. இதற்கிடையே மத்திய அரசு ஊழியரின் மகளுக்கு காரைக்கால் புதுவையில் போலி இருப்பிட சான்றிதழ் வழங்கிய புகார் மீது கிரிமினல் நடவடிக்கை போலீஸ் தயாராகி வருகிறது. 2 இடங்களிலும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் தவறு செய்த அதிகாரிகள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை விரைவில் பாயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சென்டாக் மோசடிகளை அம்பலப்படுத்தி வரும் சில அமைப்புகள் சமூக விரோதிகளால் மிரட்டப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துப்புரவு வாரத்தை முதல்வர் முன்னிலையில் துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் AK சிங். காந்தி பிறந்த நாளுக்குள் தூய்மையாக்க திட்டம். வசதி இல்லாமல் சாக்கடையின் பிடியில் சிக்கி தத்தளிக்கும் சந்திக்குப்பம் கிராமம். மருத்துவ வசதிகள் இல்லாமல் பரிதவிக்கும் பரிதாபம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மாநிலப்பட்டு மோதல் தொடர்பாக கிராம மக்கள் IG அலுவலகத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மாநிலப்பட்டு ஆற்றில் மணல் அள்ளுவதில் தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே தகராறு ஏற்பட்டு மோதல் நடந்தது. இதில் காலனி மக்கள் வீடு சூறையாடப்பட்டு சிலர் தாக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நேற்று முன்தினம் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கலெக்டர் சுந்தர வடிவேலுவிடம் புகார் கொடுத்தனர். இந்த சம்பவம் குறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து வன்கொடுமை சட்டத்தில் 3 பேரை கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் போலீசார் 3 பேரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவிக்க கோரியும் வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு குழு தலைவர் துளசிதாசன் தலைமையில் மாநிலப்பட்டு மக்கள் நேற்று மாலை IG அலுவலகத்தின் வெளியே அமர்ந்து முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வடக்கு SP ரவிக்குமார், இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன், சப் இன்ஸ்பெக்டர் சஜித் தலைமையிலான போலீசார் முற்றுகையில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினர். பின்னர் துளசிதாசன் உட்பட அந்த கிராமத்தை சேர்ந்த 4 பேர் IG பிரவீன் ரஞ்சனை சந்தித்து மனு கொடுத்தனர்.
புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரி தத்துவத்துறை சார்பில் அறிஞர் அண்ணாவின் சிந்தனைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடந்தது. சிந்தனை அரங்கிற்கு கல்லூரி முதல்வர் பிச்சைமணி தலைமை தாங்கினார். முன்னதாக தத்துவத்துறை தலைவர் பார்த்தசாரதி வரவேற்று பேசினார். வரவேற்பு உரையினை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கல்லூரி முதல்வர் பிச்சைமணி மற்றும் கருத்தரங்கின் சிறப்பு பேச்சாளரும் புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதி தமிழியல் புலம் பேராசிரியர் அறிவு நம்பி ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தத்துவத்துறை துணை பேராசிரியர் சம்பத்குமார் நோக்க உரையாற்றினார். கல்லூரி முதல்வர் பிச்சைமணி இக்கருத்தரங்கில் தலைமை தாங்கி வாழ்த்து பேசினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் அறிவு நம்பி அறிஞர் அண்ணாவின் சிந்தனைகள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தினார். சொற்பொழிவின் முடிவில் மாணவர்கள் சிறப்பு பேச்சாளருடன் கலந்துரையாடினர். மாணவர்களுக்கு பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனைகள் சம்பந்தமான புத்தகங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் முடிவாக துணை பேராசிரியர் ஜெயராமன் நன்றிகள் நவின்றார். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர். இக்கருத்தரங்கினை விழா குழுவினர் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவையில் துப்புரவு வார விழாவினை துணைநிலை ஆளுநர் A.K. சிங் துவக்கி வைத்தார். பிரதமர் மோடி கடந்த 5/8/2014 அன்று தன்னுடைய சுதந்திர தின உரையில் வெளியிட்டபடி இந்திய துப்புரவு இயக்கத்தினை 2/10/2014 அன்று ஆரம்பித்து 2019 மகாத்மா காந்தி 150வது பிறந்த தினம் அன்று இந்தியாவை அனைத்து வகையிலும் தூய்மையானதாக உருவாக்க முடிவெடுத்துள்ளார். இந்த இலக்கினை அடைவதற்கு பொதுமக்களின் பங்களிப்பு ஒன்றுதான் திறவுகோல். துப்புரவு பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தவும் 26/9/2014 முதல் 2/10/2014 வரை நடைபெற உள்ள துப்புரவு வார விழாவில் பொதுமக்கள் பங்கேற்கும் விதமாக துப்புரவு வார விழா கொண்டாடப்படுகிறது. புதுவையிலும் துப்புரவு வார விழா கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அஜய்குமார் சிங் இயக்கத்தினை புதுச்சேரி பாரதி பூங்காவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், அரசு செயலர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் முறையில் தொடங்கி வைத்தனர். தெருக்கள் மற்றும் சாலைகளை துப்புரவு செய்வதற்கான குழு ஒன்றும், பள்ளி மற்றும் கல்லூரிகளை துப்புரவு செய்வதற்கான குழு ஒன்றும், வியாபார நிறுவனங்களை துப்புரவு செய்வதற்கான குழு ஒன்றும், மருத்துவமனைகளை துப்புரவு செய்வதற்கான குழு ஒன்றும் மற்றும் பொதுவான துப்புரவு இயக்கங்களுக்கான குழு ஒன்றும் மேற்படி இயக்கத்திற்கான செயல்பாடுகளை மேற்கொள்ளும். வில்லியனூர் அருகே உள்ள சந்திக்குப்பம் கிராம மக்கள் சுகாதார சீர்கேடு காரணமாக வாந்தி, மயக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வில்லியனூர் திருக்காஞ்சி அருகே தமிழக பகுதியான சந்திக்குப்பம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கழிவுநீர் வெளியேற வழி இல்லாமல் அங்கேயே தேங்கி நிற்பதால் அதிலிருந்து உற்பத்தியாகும் கொசுக்களின் மூலம் தொற்று நோய் ஏற்படுகிறது. இது மட்டுமன்றி சுகாதார குடிநீர் விநியோகம் போன்றவை முற்றிலுமாக செயலிழந்து போய் இருப்பதால் கடந்த சில வாரங்களாக இப்பகுதியை சேர்ந்தவர்கள் வாந்தி, மயக்கம், காய்ச்சல் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலர் புதுவைக்கு வந்து சிகிச்சையும் பெற்று செல்கின்றனர். நாளுக்கு நாள் சந்திக்குப்பம் கிராமத்தில் நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது தற்காலிக மருத்துவ குழுவினர் கடலூரில் இருந்து வந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்து சந்திக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் கூறுகையில், எங்கள் கிராமத்தில் வந்து குறைஞ்சது 200 பேருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்து விஷஜுரம் எல்லாரையும் தாக்கிக்கின்னு இருக்கு. அதனால வந்து எங்கள் கிராமத்தில் வந்து சுற்றி பூரம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. தண்ணி ஓடுறதுக்கு வசதி இல்லை. அதனால வந்து குடி தண்ணியும் வந்து ரொம்ப பழுப்பு கலரில் வருது. பைப்பில் வந்து மஞ்சள் கலரில் தண்ணி வருது. அதனால வந்து எங்கள் ஊரில் வந்து அரசாங்கம் வந்து முன்னிட்டு இதை எல்லாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு சுகாதாரமான தண்ணியும் சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத அளவுக்கு யாருக்கும் இனிமேல் பாதிப்பு வராத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கின்னு இருக்கோம். இப்போ வந்து நர்ஸுங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் ரொம்ப ஒரு கண் தொடர்புக்காக வந்திருக்காங்க. இன்னும் மேலும் வந்து வராத அளவுக்கு இன்னும் மேல் அதிகாரியெல்லாம் இதில் தலையிட்டு இதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத அளவுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஊர் சார்பாக. புதுவை முத்தியால்பேட்டையில் ஜபமாலை அன்னை ஆலயத்தின் கொடியேற்று விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை புனித ஜபமாலை அன்னை ஆலய 149ஆம் ஆண்டு பெருவிழா இரட்சகர் தலைமையில் பங்குத்தந்தை இரட்சகர் கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
விழா நாட்களில் காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் திருப்பலி, தேர்பவனி மற்றும் தேவ நற்கருணை ஆசிர் நடைபெற இருக்கிறது. மேலும் விழா சிறப்புறவும் இறை நம்பிக்கையை வளர்க்கும் தியானம், ஆன்மீக படக்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெறும். ஆன்மீக சிந்தனையோடு சமுதாய சிந்தனையை மக்களிடையே வளர்க்கும் விதமாக சனிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் சிறப்பு இரத்த தான முகாம் ஆலய வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது. பெருவிழா நாளன்று புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் காலை 7:30 மணிக்கு ஆடம்பர கூட்டு திருப்பலியும் மாலை 7 மணிக்கு அன்னையின் ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற இருக்கின்றன. விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்கு மக்களோடு இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர். வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை செய்திகள் தொடர்கின்றன. சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி பெரியார் திராவிடர் விடுதலை கழகத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள், அரசியல்வாதிகளை கைது செய்ய சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சுதேசிமில் அருகில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு ஒருங்கிணைப்பாளர் கோகுல் காந்திநாத் தலைமை தாங்க அலைகள் அமைப்பாளர் பாரதி, தமிழர் அமைப்பின் மகேசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு தமிழ் அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கை தொடர்பாக கோஷங்கள் எழுப்பினர். இதேபோல் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் அனைத்து சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி 2ஆம் கட்ட தர்ணா போராட்டம் உள்ளாட்சித்துறை முன்பாக நடைபெற்றது. ஏஐடியூசி தலைவர் காளியப்பன் தலைமை தாங்க மத்திய கூட்டமைப்பின் செயலாளர் பழனிவேலு முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற அபிஷேகம், லட்சுமணசாமி, ராமசாமி, பாப்புசாமி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுவை கொம்யூன் பஞ்சாயத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் இந்த நிதியாண்டில் நிரப்பப்படும் என சட்டசபையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் உறுதியளித்தார். புதுவை சட்டசபையில் அதிமுக உறுப்பினர் புருஷோத்தமன் கொம்யூன் பஞ்சாயத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப உள்ளாட்சித்துறை எடுத்த நடவடிக்கை என்னவென்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், புதுவையில் உள்ள கொம்யூன் பஞ்சாயத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை இந்த நிதியாண்டில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மருத்துவ காப்பீடு திட்டம் இந்தியாவில் 50% மக்களையே சென்றடைந்துள்ளது. ஜிப்மர் விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கவலை. அந்தஸ்து வழங்க வேண்டும் என சட்டசபையில் அரசினர் தீர்மானம் நிறைவேறியது. சிறப்பு மாநில அந்தஸ்து கோரி காங்கிரஸ் வெளிநடப்பு. முதல்வர் அலுவலக அதிகாரிகளால் வேதனைப்பட்ட எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் ராஜினாமா அறிவிப்பு. சட்டசபையில் வருத்தம் தெரிவித்தார் முதல்வர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.